புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. யோக்கியம் வரம் சொம்ப தூக்கி உள்ளவை அப்படின்னு சொன்னது போன வாரம். அயோக்கியம் வரம் பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி அயோக்கியம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நானே என் கழுத்துல போட மாட்டி வந்து காட்டுறேன்னு சொல்றது இந்த வாரம். யாருப்பா அந்த அயோக்கிய? நம்ம ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவரே பாருங்க, தான் ஒரு அயோக்கியன் என்று 70mm சைஸில் சொல்லுவார். அதுதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். நேற்றைக்கு முன்தினம் தஞ்சையில் விஜய் நடத்திய கூட்டம், அந்த கூட்டத்தை குறித்து விரிவான ஒரு காணொலியை நேற்றைய தினம் பதிவு செய்திருந்தோம். நண்பர்கள் இதற்கு முன்பாக யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா, பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், போய் பாருங்க. வெளியிட்ட காணொலியின் ஒரு பாதி நேற்றைக்கு பதிவு பண்ணினோம், மறுபாதி இன்றைக்கு பதிவிடணும்னு சொல்லியிருந்தோம். அந்த காணொலி தான் இந்த காணொலி. இந்த காணொலியோட ஆரம்பத்திலேயே எனக்கு எதுவும் தெரியாது நினைக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா சைலண்டா இருக்கான்னு நீங்க யாரும் நினைச்சிக்காதீங்க. A to Z எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு மூளைக்குள்ள மண்டக்குள்ள வச்சு திணிச்சின்னு சுத்தி நிற்கிறேன். ஆனா எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிறேன். சைலண்டா இருக்கிறேன்றதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? அதான் பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒரு குழு போட்டு 13 பேர் கொண்ட குழு மண்டபத்தில் உட்காந்து எழுதி கொடுத்துருக்காங்க பக்கம் பக்கமா. அந்த பக்கம் பக்கமா இருக்கிறத எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்காதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் பார்த்து பார்த்து படிச்சுருக்கிறேன். ஏன் தஞ்சையில கூட பேச தொடங்குவதற்கு முன்பாக ஸ்கிரிப்ட் எல்லாம் பாருங்க, ஒழுங்கா வச்சிருக்காங்களா இல்ல தலைகீழ வச்சிருக்காங்களான்ட்டு முதல்ல ஸ்கிரிப்டை தான் ரெடி பண்றாரு. இதை தான் சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்காதீங்க. நீ ஸ்கிரிப்டை தலைகீழ மாத்தி வச்சா எனக்கு தெரியாதா? நானே திருப்பி வச்சுப்பேன். அப்படி திருப்பி வச்சுன்னு பேசும்போது எல்லாம் தெரியும் எனக்கு. எப்படி ப்ராப்பரா அது என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட்டா. சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி பேசி அதை கேட்டு கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். பண்ணியாச்சு. எதுங்க எக்ஸிக்யூட்? எப்படி பக்காவா ப்ராப்பரா ப்ரீ பிளான் பண்ணி பண்ணணுமோ அந்த அளவுக்கு பக்காவா பண்ணியிருக்காருங்க. என்னப்பா அரசியல் ரீதியான எக்ஸிகியூஷன் இருக்குன்னு பார்த்தா ஏதோ திருமண விழாவுக்கு போன பழைய வீடியோவை காட்டுறீங்களே. இது ஓல்டு வீடியோ தானே? இல்லை ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண வீடியோவா? அது ஓல்டு வீடியோவும் இல்லை, ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண வீடியோவும் இல்லை. நேற்றைய தினம் கல்பாத்தி அவர்களின் இல்ல திருமண விழாவில் ஒரே கார்ல 2 பேரும் பாருங்க ஜோடியா வந்து இறங்கி திருமண விழாவில் கலந்துக்கிறாங்க. சொன்னார் இல்லைங்களா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காரு. யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? என்ன இது? எனக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்கு, அழுத்தம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா பேரை சொல்லுவீங்களா? நீங்க என்னையா என்ன மிரட்டுறது பேரை சொல்லுவீங்கன்னு சொல்லி யாரை சொல்றாரு? ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. நீங்க என்ன மிரட்டுறது கோர்ட்ல போயிட்டு அந்த நடிகையின் பெயரை சொல்லுவேன்ட்டு? சொல்லவே தேவையில்லை, நானே காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. இவங்க தான் பார்த்த நடிகை, எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ படம் பிடிச்சிக்கோங்க. நான் பயந்துருவேன். நான் யார் தெரியுமா? தூய சக்தி. என் பின்னாடி படை பரிவாரம் பட்டாளம் எக்கச்சக்கமா இருக்குது. நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நான் டிவோர்ஸ் கேஸ் இருந்தா 5 நடுங்க வேணும் பார்த்துனுக்குறீங்களா? அந்த நடிகையின் பெயரை நீ என்னம்மா சொல்றது? நானே காட்டி கொடுக்குறேன் பார். நான் பார்த்துக்க ஒரே காரில் வருவோம், ஒரே காரில் ட்ரெஸ் பண்ணுவோம், ஒன்னா நிற்போம், போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போம். உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் எது சொன்னாலும் கேட்கறதுக்கு அடிமை கூட்டம் மாதிரி ஒரு ஆட்டு மந்தைகளை வளர்த்து வச்சிருக்கேன். அந்த சின்ன ஆட்டு மந்த கூட்டம் நான் எது சொன்னாலும் கேட்கும். ஏன் நான் சொன்னேன்னா என் ஒய்ஃப்னு கூட பார்க்காம சோசியல் மீடியாவில் போட்டு கிழிப்பாங்க. மாதர் சங்கம்லாம் பாருங்க கண்டனம்லாம் தெரிவிப்பாங்க. அந்த கண்டனத்தெல்லாம் நாங்கள் மதிக்கவே மாட்டோம். மேற்கொண்டு இன்னும் கிழிப்பாங்க. மனைவி என்றும் பாராமல் வாருமனை தூண்டி விடுவேன். நான் காலால் இட்டதை தலையால் செய்து முடிக்கிற ஒரு சின்ன ஆட்டு மந்த கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கேன். அந்த கூட்டம் நான் எது சொன்னாலும் கேட்கும். சாம்பிஸ் கடிச்சு கொதையிடுவாங்க எதிர்க்க இருக்கவங்கள. இப்ப கூட பாருங்க, எந்த நடிகையோடு தொடர்பு இருக்குன்னு எனது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்களோ அந்த நடிகையோடவே ஒரே கார்ல ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஜோடியா வந்து இறங்கணும்னா எனக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கணும். இந்த கட்ஸ் எங்கேருந்து வருதுங்க? நான் கை காட்டுறவங்கள அண்ணின்னு சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க. இதற்கு முன்பாக அண்ணின்னு சொல்லியிருந்தவங்கள கிழிங்கன்னு சொன்னா கிழிப்பாங்க. உண்மைதாங்க. இப்ப கூட பாருங்க, அந்த வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது.
திருமண விழாவுக்கு ஜோடியா ஒரே கார்ல ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கும் போது விஜயை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஜாம்பிஸ் கூட்டம் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம பாராட்டி தள்ளுங்கிறாங்க. அது எப்படிங்க பாராட்டு? ஆஹா ஆஹா நாங்க சொல்லலங்க, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயினுங்கிற விஷயத்த சொல்லுங்கிறோம். ஆஹா ஆஹா அற்புதம் அற்புதம் அற்புதம், அழகான ஜோடி பொருத்தம். அடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வேமா சூசோ இல்லாம சொல்றாங்க. அன்றைக்கு அதிமுக கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை காப்பாற்றினாங்க. அதே வரிசையில் அடுத்த எம்ஜிஆர்னு எங்க தளபதி சொல்ற மாதிரி தளபதி அடுத்து எங்க அண்ணியார். அப்ப இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா, நடிகர் என்கின்ற இடத்துல இருக்கிற மட்டும்தான் பாருங்க அது அவரோட சொந்த விஷயம், பர்சனல் பிரச்சனை. அவர் யார் கூட வேணா போட்டோம், யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, யாருக்கு என்ன வந்தது, யார் கேட்க போறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடிக்கு மேலான மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துல இருக்கிற விஜய், அது தனிப்பட்ட விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டை ஆள வேண்டும், எப்பேற்பட்ட மாநிலம், தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று துடிக்கிற விஜய்க்கே பாருங்க சுய ஒழுக்கம் என்பது கிடையாது. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறார் என்கின்ற காரணத்திற்காகத்தான் என்னை கொடுமைப்படுத்துகிறார்னு சொல்லி நீதிமன்றத்தில் விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வழக்கு இருக்கும் பொழுதே நீ என்னம்மா சொல்றது, நான் என்ன கேட்கறது, பார்த்துக்கோ அந்த நடிகை இவங்க தான்ட்டு ஓப்பனா சேலஞ்சு பண்றாருன்னு சொன்னா இது நீதிமன்றத்தையே அவர் அவமானப்படுத்துறாரு. ஒருவர் திருமணம் செய்வதும் விவாகரத்து செய்வதும் பிரிந்து வாழ்வதும் அவரவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, அதுல யாரும் தலையிடவே மாட்டாங்க. ஆனால் விவாகரத்து பெற்று அவங்க 2 பேரும் சட்டப்படி பிரிஞ்சிட்டாங்களா? இல்லைங்களா? விவாகரத்து வழக்கு தொடர்ந்த சில தினங்களுக்குள்ளாகவே நீ குறிப்பிட்ட அந்த நடிகை இவங்க தானே பார்த்துக்கோங்கன்னு சொல்ற விஜய் நடிகராக இருக்கிற வரைக்கும் அது அவரோட பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா இப்ப விஜய் யாருங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இது அவரது தனிப்பட்ட விஷயம் கிடையாது. பக்காவா ப்ரீ பிளான்டா டிசைன் பண்ணி நான் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடுறேன், ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் அந்த ஆட்சியை உங்ககிட்ட கொடுத்துறேன், இல்லை நான் இருக்கும் போதே ஆட்சியை பாதியா பங்கு போட்டு நான் 2.5 வருஷம் சிஎம் ஆகிறேன், நீ 2.5 வருஷம் சிஎம் ஆகிருன்ட்டு இவங்களுக்குள்ள ப்ரீ பிளான் பண்றத வேடிக்கை பார்த்துட்டு போகலா. என்னப்பா இது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் தானப்பா வந்தாங்க, தப்பே கிடையாது. கல்யாண ஃபங்க்ஷன் தனியா வாங்க, மனைவியோட வாங்க. இந்த இடத்துல போட்டோ எடுத்து காட்டினாங்க இல்லைங்களா தஞ்சாவூர் கூட்டத்தில், விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கோங்க திமுக சதி பண்றாங்கன்ட்டு. இப்போ யாருங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி திமுக தான் சதி பண்ணாங்களா, இல்லை கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து திமுக தான் டிராப் பண்ணாங்களா? உண்மையிலேயே விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னா இந்த இல்ல திருமண விழாவில் ஒய்ஃபோட வாங்க, மனைவியோட வந்து இறங்கி பார்த்துக்கங்கப்பா திமுக தான் சதி பண்ணி பொய்யா பேசினுக்கிறாங்க, பொருளை கலப்பினுக்கிறாங்க, எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், அதற்கு சாட்சி தான் ஒன்னா வந்திருக்கோம் பாருங்கன்னு மனைவியோடு வந்திருந்தா வேற சீனு. ஆனா இப்பதான் சீனே வேற மாதிரி மாறிச்சு. எந்த நடிகையின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு நடிகையோடு தொடர்பு இருக்குன்னு சொன்ன அந்த தொடர்பில் இருக்கிற நடிகை இவங்க தான்ட்டு ஓப்பனா விஜய் ஜோடியா வந்து இறங்குற இந்த சீன் தான் இருக்கிறதுலயே கேவலமான சீன். இந்த கேவலமான சீனை சீரியல் பல்பு போட்டு வெளிச்சம் காட்டுறது இவங்க. இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம் இருக்கு? 3 தினங்களுக்கு முன்பாக பதிவு செய்த காணொலியில் ஒரு ஆடியோ ஒன்று பதிவு பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு பதிவு செய்த விஷயம் பற்றி எறிய தொடங்கிய உடனேயே இது கைமீறி போகுது. பார்த்தேன் ப்ரோ. அது அண்ணாவுக்கு அந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே, அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு, லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்போ சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹேவ் அ டூல் கிட், நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடுக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடிக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸ்ல வச்சு விசாரணை அடக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. டூல் கிட் ஒன்று ரெடி பண்ணி கரூர் பிரச்சனை, சிபிஐ பிரச்சனை, ஜனநாயகன் பிரச்சனை, எஸ்ஓபி பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு முடக்க பார்த்தாங்க. கடைசி ஆயுதமா இதை எடுத்திருக்காங்கன்ட்டு ஒரு டூல் கிட் ரெடி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண சொன்னாங்க இல்லைங்களா? அதே டூல் கிட் டைலாக்க விஜய் அந்த மேடையில் பேசியிருக்காரு. பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு அதிமேதாவி ரேஞ்சில் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு அதிமேதாவி மாதிரி பேசின விஜய் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல வார் ரூம் எழுதி கொடுத்த டூல் கிட்டு விஷயத்தை படிச்சிருக்காருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பழி போட்டாங்கன்ற விஷயத்தையே வச்சுன்னு ஊற்றினுக்க போறாரு இல்லைங்களே? 41 உயிர்கள் பறி போனதற்கு நான் தான் மூல காரணம்னு அந்த கொலை பழியை ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்தவங்க மேலேயே பழி போட்டுட்டு இவர் மேலே பழி போட்டதான் நினச்சி பழி போடுறாங்கன்னு சொன்னேன். இப்போ யாருங்க பழி போட்டாங்க? நீங்களா தான் பாருங்க ஓப்பனா வந்து இறங்குறீங்க கார்ல. என் மனைவி சங்கீதா சொல்வதெல்லாம் பொய், அவர் சொல்வதை போல எந்த நடிகையோடு எனக்கு தொடர்பு கிடையாது, நான் என் மனைவியை குடும்பம்லாம் படுத்தவில்லைன்னு சொல்றது ஓகே. ஆனா அதெல்லாம் சொல்லாம ஆமாப்பா என்னப்பா நீ பேரை சொல்றது,
நானே காட்டுறேன் பாருங்கன்னு ஓப்பனா எடுத்துன்னு வந்தது இவரா திமுகவா? இதுல வேற எனக்கு எல்லாம் தெரியும்ன்றாரு. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, முதல் மனைவி இருக்கும் பொழுது அவரிடமிருந்து சட்டப்படி விவாகரத்து பெறாத போது, விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பாருங்க பண்றது சட்டப்படி குற்றம். முதல்ல உங்க கட்சிக்குள்ள யாராவது நல்ல அட்வொகேட் இருந்தாங்கன்னா, நல்ல அட்வொகேட் யாராச்சும் இருந்தாங்கன்னா இது சம்பந்தமா லீகல் முறைப்படி என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் வந்து இறங்குங்க சார். அடுத்து அது என்னப்பா அது, நான் தூவிய விஷ விதை யார் யார் கைகள்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு சொன்னா சின்ன சின்ன பசங்க கைக்கு போய் சேர்ந்துருக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் சொல்றாங்க என்ன சக்தின்னு. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இவரால முடிஞ்சது இவ்வளவுதான். ஒன்றும் தெரியாத சிறுவர்களின் மனசுக்குள்ள இந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு ஒன்றும் தெரியாது நாங்க சொல்லுங்க. சின்ன சின்ன பசங்கன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன பசங்க எதுவுமே தெரியாத சின்ன பசங்களோட மனசுக்குள்ள விஷ விதையை தூவ மட்டும்தான் விஜயால முடியும். ஆனா இவர் தூவிய அந்த விஷ விதை அதே ஓம் சக்தி பராசக்தி திருப்பி இவரே அடிச்சிருக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் சொல்றாங்க ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்ட்டு. அதே ரைமிங்ல தான் சொல்றாங்க பாருங்க சார். ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு திரிஷா சித்தி. நாங்க சொல்லலங்க, நீங்க ஜோடியா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே கார்ல வந்து இறங்கிய வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போற ரைமிங்குங்க. ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு திரிஷா சித்தி. இது எப்படி இருக்கு? இது விஜய்க்கு புரியுற மாதிரி சினிமா பாணியிலே சொன்னோன்னு சொன்னா நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். விஜய் அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்களா, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியன்ட்டு. ஊருக்குள் நிறைய கட்சிகள் இருந்தோம், பலமுனை போட்டிகள் இருந்த பிறகும் கூட ரெண்டு பேர் தான் ஏன் சொல்றாருன்னு இப்பதான் புரியுதுன்ட்டு. அதுவும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிடுது. 2ன்ற நம்பர் தான் அவருக்கு ராசியாம். யாரோ ஜோசியக்காரன் சொல்லி பாம்பொழுதுக்கு. அதனால தான் பாருங்க 2 அந்த 2க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான 2 இப்போதான் புரியுது, இந்த 2 தான்ட்டு. தப்பித்தவறி 2ன்னு சொல்லாம 3 பேருக்கு நடுவில் தான் போட்டியேன்னு சொல்லியிருந்தா அந்த 3வது நபர் யாருன்ட்டு தோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா. அதனால தான் பாருங்க 2ஓட நிறுத்திட்டாரா என்னன்னு தெரியல. பெண்கள் விஷயத்துல அதுவும் பாருங்க, கட்டிய மனைவிக்கும் வீட்டில் உள்ள தான் பெற்றெடுத்த பெண் பிள்ளையும் மதிக்க தெரியாத விஜய் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு எப்படிங்க ஒட்டுமொத்தம் பாதுகாப்பு கொடுப்பாரு? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு கட்சி தொடங்கிய நாள் முதல் பிஸ்கேஜேபி கட்சியோட ஹெட் ஆஃபீஸ் கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பாருங்க வாமிட் பண்ணியிருந்தாரு. ஆனா தஞ்சாவூர்ல மட்டும் அது மிஸ்ஸிங். ஒய் மிஸ்ஸிங்? ஏன்னா பாருங்க காரணம் ஃபைட்டிங். சொந்த வாழ்க்கையிலேயே பெத்த தாயையும் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பெண் பிள்ளையும் மதிக்க தெரியாத விஜயால எப்படிங்க அடுத்த வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சோசியல் மீடியாவில் தமிழ்நாடு முழுக்க வைரலானதை தொடர்ந்து தான் பாருங்க இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு விஷயத்தை தஞ்சாவூர்ல கட் பண்றாரு. அதற்கு பதிலாக டீலிங், புது ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு, டீலிங் ஆயுதம். இதற்கு முன்பாக திமுகவுக்கும் பிஸ்கேஜேபி கட்சிக்கும் மறைமுக தொடர்பு இருக்கு. அவங்க 2 பேர் தான் கள்ள கூட்டணின்னு ஊட்டுன்னு ஊட்டிந்தார். இப்ப பாருங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டீலிங் இருக்கு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படிங்க? தபார், ஒண்ணு நீ வரணும் இல்லை நான் வரணும். நான் ஆட்சியில் இருக்கணும் இல்லைன்னா நீ இருக்கணும். நீ ஆட்சியில் இருக்கும்போது நான் எதிர்கட்சி ஆகணும், நான் எதிர்கட்சி ஆகும்போது நீ ஆட்சியில் இருக்கணும். நம்ம 2 பேருக்கு இடையில் 3வது யாரும் வரக்கூடாது, எந்த சக்தியும் வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம். அந்த 3வதாக உருவாகிற சக்தியை கெடுக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் என்ன வேணா பண்ணலான்ட்டு இவங்களுக்குள்ள டீலிங் புது ஆயுதத்தை கையில் எடுக்கிறாருங்க. ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளிய அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளோட டீலிங் பக்காவா இருக்கணும். அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபி போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல படி போட்டு நான் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். விஜய் மாதிரி ஒரு அயோக்கிய பயல இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எங்களுக்கு உண்மையை சொல்லணும் தான் ஆசை, விருப்பம். ஆனா பாருங்க சொல்ல முடியாது. காரணம் கேமரா ஓட்டுது. நீயே படிக்காத தற்கூரி, காலேஜ் டிஸ்கண்டினியூ, டிகிரி ஃபெயிலியரு, போன எல்லா இடத்துலயும் 0 மார்க்கு. நீயே படிக்காத தற்கூரியா இருக்கும்போது நீ எப்படியா அடுத்தவங்களுக்கு இளைஞர்களுக்கு நல்வழியை காட்டுவ அப்படின்னு கேட்கணும் தான் தோணும். உண்மையை கேட்கணும் தான் தோணும். ஆனா பாருங்க கேட்க முடியாது, கேமரா ஓடுது. வேலை வெட்டி இல்லாத வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். இன்றைக்கு அதிமுகவை குறித்து பேசுற நீ அன்றைக்கு என்ன பண்ணியிருந்த? அதிமுக கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாதா அப்படின்னு தூது விட்டு கொண்டிருந்தீர்கள். அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சொல்றத உறுதி செய்யும் வகையில் அதிமுக கட்சியோட கூட்டு வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அதிமுக கட்சியே மொத்தமா வாயில போட்டுக்கலான்னு பிளான் பண்ண பக்கா கேடிதானே நீன்னு கேட்க தோணுங்க. ஆனா பாருங்க
கேட்க முடியாது. காரணம், கேமரா ஓடுது. கட்சி ஆரம்பித்த நாள் முதல் ஒரே ஒரு கட்சி, திமுகவை எதிர்ப்பது மட்டுமே கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கும் நீ, என்னுடைய கொள்கை எதிரி பிஸ்கே ஜேபி கட்சின்னு சொன்ன நீ, கொள்கை எதிரியை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாத நீ, இப்போது அதிமுகவும் திமுகவும் டீலிங்ல இருக்காங்கன்னு இன்றைக்கு அதிமுகவை இழுத்து பேசுற நீ, அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையால் அதிமுகவை கூட எதுவும் பேசாத நீ, இப்ப மட்டும் என்ன ஈர வெங்காயத்துக்கு பேசுறேன்னு கேட்க தோணும், கேட்கணும் உண்மையை. ஆனா பாருங்க, பேச முடியாது, கேட்க முடியாது. நீ வா போடலாம் பேசி நமக்கு பழக்கம் கிடையாது. காரணம், கேமரா ஓடுது. நம்ம எப்பவுமே வாங்க போங்கன்னு பேசிதான் பழக்கம். அதே பாணிலையும் பேசலாம், தப்பு கிடையாது. நீங்க அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாக அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் இருந்தீங்க. கரூர்ல 41 பேரை கொன்னுட்டு ஓடின உங்களுக்கு அதிமுக சப்போர்ட் பண்ணிச்சு. அதன் காரணமாக அதிமுக பக்கம் நீங்க நின்னீங்க. ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர, நான் பெரிய மாஸ் ஹீரோப்பா, என்னோட மாச நாடே வேடிக்கை பார்த்துனுக்குது, அப்பேற்பட்ட மாசு நான் அரசியலுக்கு வந்தேன்னா கன்ஃபார்ம் நான் தான் சிஎம், என்கிட்ட தான் ஆட்சி இருக்கும், அதை பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கூட பாருங்க. தம்மா தூண்டு கட்சி யாருமே கூட்டணிக்கு வரவில்லை என்கின்ற வெறி, அந்த வெறியின் காரணமாக வேற வழியே இல்லாம அதிமுகவை இன்றைக்கு நீங்க இழுத்து பேசுறீங்க. இன்றைக்கு அதிமுகவை விமர்சனம் செய்யும் விஜய், நீங்க ஏன் அன்னைக்கு பேசல? ஏன் பேசலன்னா, இது என்னையா கேள்வி? நாக்பூர்ல இருந்து ஸ்கிரிப்ட் என்னென்ன எந்தெந்த சமயத்துல எப்படி எது எழுதி வருதோ அதுல என்ன இருக்கோ அதன்படி அப்படியே வாமிட் பண்ண முடியும். அன்றைக்கு அதிமுகவை விமர்சனம் செய்யக்கூடாதுன்ட்டு எங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, பண்ணல. இன்றைக்கு ஸ்கிரிப்ட்ல இருக்கு பாஸ், கண்டிப்பா எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஃப்ரம் நாக்பூர் ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே. அந்த ஸ்கிரிப்ட் வரிசையில இந்த சிலை பெண்ண அதெல்லாம் சொன்னாரு. உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்களா? அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. முதல்ல மக்களுக்கு அந்த சோறுக்கு வழி பாருங்க சார். செலவு வைக்கிறத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். தப்பே கிடையாது. கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கு நீதிமன்றங்கள் விதித்த தடை உண்மைதான். ஆனா பாருங்க, விஜய் சொல்வதை போல அவ்வளவு கேவலமான கருத்துக்கள் எல்லாம் எந்த நீதிமன்றத்திலும் பதிவு செய்யவில்லை. திருவண்ணாமலை மற்றும் நெல்லை மாவட்ட நீதிமன்றம் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கு தடை விதித்தது. அந்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. கலைஞர் கருணாநிதி என்று பெயரை குறிப்பிட்டு கூட கருத்து சொல்லவில்லை. தலைவர்களுக்கு சிலை வைக்கிற இடம் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறான இடத்தில் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்கில் தான் திருவண்ணாமலை மற்றும் நெல்லை நீதிமன்றத்தில் சிலை வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்துறாங்க. ஆனால் விஜய் சொல்லும் அளவுக்கு அவ்வளவு கீழ்த்தரமான கருத்துக்களை எந்த நீதிமன்றத்திலும் யாரும் பதிவு செய்யவில்லை. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. இல்ல, அந்த மாதிரி பதிவு பண்றாங்கன்னு சொல்றத கூட எடுத்துப்போமே, தப்பு கிடையாது. நீதிமன்றத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது சொல்லிட்டாங்கன்னு இன்றைக்கு குதிக்கும் இதே விஜயை பார்த்து எத்தனை நீதிமன்றத்துல துப்புன்னு துப்பிருக்காங்க. வெளிநாட்டுக்கார வாங்கறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கு, ஆனா நம்ம நாட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ கட்டுறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காதா? ஏன் ரியல் ஹீரோவா இருக்கிற? ரியல் ஹீரோவா தான் இருந்து தொலைங்கல அப்படின்னு நீதிமன்றத்துல கேட்டாங்க. சிலையை குறித்து நீதிமன்றத்துல சொன்ன கருத்தை வேத வாக்கா நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லும் போது, ரியல் ஹீரோ உன்னை குறித்து சொன்னதையும் வேத வாக்கா எடுத்துக்கப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? நாங்க கேட்கல, நீ வா போன்னு பேசல, கேமரா ஓடிட்டு இருக்கு. நாங்க எப்பவுமே மரியாதையோடு தான் பேசுவோம். உங்களை குறித்து சொன்னதையும் நீதிமன்றத்தில் ஏத்துக்கங்க. நீதிமன்றம் சொன்னதை போல நான் ரியல் ஹீரோ தான், ரியல் ஹீரோ கிடையாது, நான் காட்டுற பிலிம் எல்லாம் நம்பாதீங்கன்ட்டு மேடையில சொல்லுங்க. கரூர்ல 41 பேரை கொன்னுட்டு A to Z கட்சியோட தலைவர்ல இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகி வரைக்கும் எல்லாருமே கரூர் ஆபீஸை பூட்டிட்டு நைட்டா ஓடி போனீங்களே, அதை குறித்து நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன கருத்து சொன்னாரு? சி, இதெல்லாம் ஒரு கட்சியாயா? என்னையா இது? யார் அந்த கட்சியோட தலைவன்? இந்த கட்சியோட தலைவனுக்கு கொஞ்சம் கூட தலைமைத்துவ பண்பே இல்லையே. இவர்களை நம்பி வந்த கூட்டத்துல 41 பேர் உயிர் பறிபோயிடுச்சு. ஒருவர் கூட இல்லாமல் ஒட்டு மொத்தமா கட்சியோட தலைவன்ல இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் வரைக்கும் விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லும் போது இதெல்லாம் ஒரு கட்சியாயான்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல கேட்டாங்க. அடடா, சிலையை குறித்து கேட்டாங்களே நீதிமன்றத்துல அப்படின்னு அதை நீங்க எடுத்து பேக்கெட்ல போட்டு சுத்தும் போது உங்களை பார்த்தும் துப்புனாங்களே, அதையும் பேக்கெட்ல போட்டு சுத்த வேண்டியதுன்னு. தலைமைத்துவ பண்பே இல்லைன்னு என்னை பார்த்து நீதிமன்றத்துல சொன்னாங்களே, அப்படி சொன்ன பிறகும் கூட நான் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தலைவன்ற ரேஞ்சில் இந்த மாதிரி சுத்தி நிற்கிறேன்? நான் தலைவனே இல்லைன்ட்டு ஒத்துக்கங்க. ஏன்னா பாருங்க, நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. கூட்டமாக கூட்டத்தை கூட்டி வைத்து விட்டு இந்த நேரத்துக்கு வருவேன்ட்டு கட்சி தலைவர் இந்த நேரத்துக்கு நான் வருவேன்னு சொன்ன நேரத்தை கடந்து பல மணி நேரங்கள் தாண்டி அந்த கூட்டத்தை காக்க வைத்ததன் அவசியம் என்ன? தண்ணி கூட இல்லாம, சாப்பாடு கூட இல்லாம, அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யாமல் அத்தனை மணி நேரங்கள் காக்க வைத்ததன் பின்னணி என்னன்னு கேட்டதும் நீதிமன்றம் தான்.
அடடா சிலையை குறித்து நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்களேன்ற போர்டை கழுத்துல மாட்டின்னு சுத்துற விஜய் கழுத்துல நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கின அடிய போர்டு மூலமா மாட்டணும்னு சொன்னா விஜய் கழுத்தே முறிஞ்சிரும். வெயிட் தாங்காம பாரம் தாங்காம அந்த அளவுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அடிக்கு மேல அடி வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின அடிக்கு மருந்து போட்டு கொள்வதற்காக அப்பீலுக்கு மேல அப்பீல் போவாரு. ஐயோ என்ன ரீல் ஹீரோன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரி, எப்படியாவது அந்த கருத்தை நீக்கணும்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அழுவாரு அப்பீல் பண்ணி. தலைமைத்துவ பண்பே இல்லைன்னு என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே, ஐயோ எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப டபுள் அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அழுதாரு. நான் பதிக்க வச்ச கருப்பு பணத்தை ரொம்ப தாமதமா பிடிச்சாங்களே, ஐயோ எனக்கு அசிங்கமா போச்சே, 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்களே, ஏன் நான் பதிக்க வச்ச கருப்பு பணத்தை சீக்கிரமா பிடிக்கலன்ட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு நின்னாரு. ஏன் அவனுக்குலாம் வேமா சூசவே இல்லையா, கருப்பு பணம் பதிக்க வச்சது உண்மை தானே, ஆமா யுவர் ஆனர் தப்பு தானே பதிவு வச்சது, தப்பு தான் யுவர் ஆனர், அப்ப நீ பண்ண தப்பை எப்ப கண்டுபிடிச்சு அபராதம் போட்டா என்னையா, உனக்கு விதிக்கப்பட்ட அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும்னு நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கினார் பாருங்க அடி. தொடர்ந்து நீதிமன்றத்தின் மூலமாக அடிக்கு மேல அடி வாங்கிய ஒரே நடிகர் யாருன்னா விஜய் தான். அவ்வளவு அடி நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கிட்டு நீதிமன்றத்தை குறித்து நீங்க எல்லாம் பேசலாமா சார்? சரி பேசுறீங்களே சார், அப்படியே சிலை சிலை சிலைன்னு இதே சிலையை குறித்து இதே வாய் தான் இதற்கு முன்பாக என்ன பேசின்னு கொஞ்சம் தட்டி விடுங்க சார். கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. சிலை வைக்க வேண்டும், அந்த சிலையை நாம் எல்லோரும் சேர்ந்து ரசிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க தான் பேசுறது. சுய நினைவோடு தானே பேசுறீங்க. அப்போ இந்த வீடியோக்குள்ள பேசின பேச்செல்லாம் ஒரு 100, 150, 200, 250 வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயம் இல்லையே. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியது தானே. சில ஆண்டுகளுக்கு முன்பு பேசின அதே விஷயம் இன்றைக்கு சில ஆண்டுகள் கடந்து ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. அன்றைக்கு கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்பதை குறித்து பேசிய அதே விஜய் இன்றைக்கு அதே கலைஞர் அவர்களின் சிலையை குறித்து இப்படி பேசுவதன் அர்த்தம், அவசியம், பின்னணி என்னங்க? காரணம் ஸ்கிரிப்ட். அன்றைக்கு விஜய்க்கு பிஸ்கே ஜேபி கட்சியோட மேலிடம் நாக்பூர் RSS, அங்கிருந்து ஸ்கிரிப்ட் வரல. இன்றைக்கு தான் ஸ்கிரிப்டும் செட்டில்மெண்ட்டும் வந்திருக்கு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை வாங்கின அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாந்தி எடுத்துதானே ஆகணும். அடுத்து அது என்னப்பா, அது மற்றவங்களுக்கெல்லாம் இது எலெக்ஷன், ஆனா எனக்கு எமோஷன். மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. இந்த அடுக்குமொழி எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தாச்சுப்பா. பழைய ட்ரெண்ட்லயே இருக்காதீங்கப்பா, கரண்ட்டுக்கு வாங்கப்பா. எலெக்ஷன், எமோஷன், கன்ஃபியூஷன், ப்ரமோஷன், பொல்யூஷன், இன்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன் எல்லா ஷன்னையும் பார்த்தாச்சுப்பா. மற்றவங்களை குறிப்பிட்டு இந்த ஷன் அந்த ஷன்னு பேசுற உங்ககிட்ட என்ன, வாட் இஸ் த சொல்யூஷன்? நோ எனி சொல்யூஷன், பிகாஸ் ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ஷன். திஸ் இஸ் ஆல் ஒன்லி ஃப்ரம் நாக்பூர் ப்ரமோஷன். என்ன சுத்தி இருக்கிற ஜாம்பிஸ் கூட்டத்தை நான் பண்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஷன். இது போதாதுன்ட்டு மறைவில் இருந்தது வெளியில் வந்தது என்னுடைய டார்க் கனெக்ஷன். இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக தான் உருவாக்குறேன் என்னோட கூட்டத்துக்கிட்ட எமோஷன். இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? ஏன் அது கூட உருவாக்குறார் அந்த எமோஷன்? காரணம் பண்ண வேண்டும் கன்ஃபியூஷன். டெல்லி NDA பிஸ்கே ஜேபி கட்சி இதை குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினா முதல் அட்டன்ஸ் போட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போறது விஜய் தான். என்னையா நீங்க டெல்லியை பத்தி பேசிட்டீங்க, NDA பத்தி பேசிட்டீங்க, பிஸ்கே ஜேபி கட்சியை குறித்து பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல் அவர் தான் பாருங்க சப்போர்ட் பண்றதுக்கு வராது. சென்னையில டெல்லின்னு கூப்பிடுறதும் விஜய் கட்சியோட கொள்கை எதிரின்னு சொல்ற அந்த கொள்கை எதிரி கட்சியை குறித்து திமுக பேசினா விஜய்க்கு ஏன் கோபம் வருது? தமிழ்நாட்டுக்கும் டெல்லி அணிக்கும் நடக்கிற போர் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு சொன்னா உண்மையை தான் சொல்றாரு. NDA தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுதுன்னு மோடி அவர்கள் சொல்வதற்கு தான் டெல்லி அணின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனையா என்னையா இது? சம்மந்திய சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன பாசிஸ்ட் மட்ட கணக்காக இருக்கிற பாசிஸ்ட் வாதிகள் நாங்கெல்லாம். என்ன இது? ஒருவரை அடிச்சால் இன்னொருவருக்கு வலிக்கும். ஏன்னா நாங்க எல்லாரும் மறுபடியும் சொல்றோம், ஒரே குட்டையில ஊர்ன பாசிஸ்ட் மட்டைகள். நம்ப மாட்டீங்களா? ஏங்க இதுக்கு மேல நான் பாசிஸ்ட்னு எப்படி உங்களை நம்ப வைக்கிறது? ஐசியூல அடிபட்டு விஜயை பார்ப்பதற்காக வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த ட்வின்ஸ்ல ஒருத்தர் விழுந்து அடிபட்டு ஐசியூல சீரியஸா உயிருக்கு போராடினுக்காது. அவருடைய அப்பா எதை வித்து தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று கஷ்டத்தில் இருக்காரு. தன்னை பார்ப்பதற்காக ஓடி வந்த விஜயோட ரசிகன் அடிபட்டு சாக கிடக்கிற நிலைமையில் கூட பாருங்க விஜய் போய் பார்க்கறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. இதே என்ன பார்த்தா சொன்ன நடிகையின் பெயரை வெளியே சொல்லுவேன்னு நானே வெளியில சொல்றேன் பாருங்கன்ட்டு திருமண விழாவில் ஜோடி போட்டு ஒரே கலர் ட்ரெஸ்ஸை நல்லா நீட்டா புதுசா வாங்கி போட்டுன்னு வரதுக்கு விஜய்க்கு நிறைய டைம் இருக்கும்.
இதுக்கு மேல நான் எப்பேற்பட்ட ஃபாசிஸ்ட் நிரூபிக்கிறதுக்கு வேற யாராவது வரணுமா? நானே நிரூபிச்சிருக்கேன். அப்படி இருந்து என்ன ஃபாசிஸ்ட்னு நானே சொன்னா கூட ஏன்பா நம்ப மாட்டீங்க? பாசக்கார பயலுவ. காரணம் எலெக்ஷன் கிடையாது, இது எமோஷன். இருந்துட்டு போங்க. ஆனா பாருங்க, சங்கீதா விஜய் விஷயத்துல நெரேட்டிவ் செட் பண்றது இப்ப யாருங்க? திமுகவா இல்ல விஜயா? சந்தேகமே வேண்டாம், விஜயா தான். ஏன் தெரியுங்களா? இப்ப ட்ரெண்டிங்ல போயினுக்கிற வீடியோ கிடையாதுங்க. ஒரு காலத்துல திரிஷா அவர்கள் சொன்னதுதான் இது. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. அரசியலையா இல்ல சினிமாலையா? நீங்க நிஜமாவா? பாருங்க, ஒரு 10 வருஷத்துல அப்ப பாருங்க, இவ்வளவு ஆசை மனசுக்குள்ள வைத்து பயப்புள்ள சொல்லாம மனசுக்குள்ளவே வச்சுதான் எப்படிப்பா? கவலையே படாத. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்ததற்கு பிறகு உன் ஆசை நான் நிறைவேற்றிடுறேன். பாதி சிஎம் நீ, பாதி சிஎம் நானு. அப்போ இதுக்கு நடுவுல தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்ட அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை விடுங்க, பொதுவான கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அவங்க என்னங்க? கோவிந்தா கோவிந்தா. லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட்னு சொல்ல மாட்டோம், இதுதாங்க மேஜரான லிஸ்ட்லயே இருக்கு. அவரும் வராரா? ஆமாமா, அவரும் வராரு. அவரும் வருகிறார், அவருடன் இவரும் வருகிறார். ஓ, இவரும் வருகிறாரா? எல்லாரும் வருகிறாங்க. யாருங்க அந்த அவரு இவரு தெரியாது. இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. அவரும் வராரா? யாரோ சொன்னாங்க அவர் வராங்க இவர் வராங்கன்ட்டு, அதை வைத்துக்கொண்டு ஊட்டுன்னு உருட்டுனாங்க. ஆனா பாருங்க, இவங்க சொன்ன எவருமே வரல. கடைசியில வந்தது இவங்க தாங்க. இந்த கூட்டணியை தாண்டி வேற எந்த கூட்டணிக்கும் பாருங்க யாருமே வரல. ஆனால் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓட்டு பெட்டி திறந்தவுடன் 10 மணிக்கு அறிவிக்க போறாங்க. பாருங்க என்னன்ட்டுங்க. 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? பாத்துக்கங்க. அவரை பார்க்கும்போது அவருக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது நம்ம என்னங்க பேசுறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா கூட்டணி, வெளியில் வந்து விழுந்த இந்த கூட்டணியை குறித்தும் வழக்கம் போல மேடையில விஜய் கொக்கோன்னு கொக்கரித்த அந்த கொக்கரிப்பை குறித்தும் ஒட்டுமொத்தமா சேர்த்து உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுவோம். மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.